என்ன அக்கா ஃபோன் பண்றாங்க? அக்கா தமிழ் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படிப்பா இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு என்னக்கா, நீங்க எப்பவுமே மகாராணி தானக்கா. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அது விஷயமா தான் கூப்பிட்டேன். என்னக்கா உதவி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கக்கா, உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லப்பா, நீயும் ரத்தனமும் சம்பந்தம் பேசிருக்கீங்கல்ல? ஆமா. அதுல இருந்து நீ விலகிக்கணும். என்ன அக்கா இப்படி சொல்லுது? என்ன விஷயமா இருக்கும்? அக்கா என்னக்கா சொல்றீங்க? அக்கா நான் எதுக்காக அந்த சம்பந்தத்திலிருந்து விலகணும்? தம்பி தம்பி, நீ ரொம்ப நடிக்காத. இந்த சம்பந்தமே உன்னோட அரசியல் கணக்குக்காக நீ போடுற செட்டிங்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ரத்தனத்துக்கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத. நீ போடுற கணக்கு எதுவுமே நடக்காது. இவ்வளவு வருஷம் ரத்தனத்து கூட இருக்கியே, என்னத்த சம்பாதிச்ச? ஒன்னும் இல்லல்ல. இன்னுமா உனக்கு புரியல? என் தம்பி என்னையும் சம்பாதிக்க விட மாட்டான், உன்னையும் சம்பாதிக்க விட மாட்டான். அதனால பொறுமையா நான் சொல்றத கேளு. இந்த சம்பந்தத்துல இருந்து விலகிக்க ஒரு ரேட் எவ்வளோன்னு சொல்லு. என்னப்பா யோசிக்கிற? ரத்தனத்துக்கு எதிரியா இருந்தாதான் உன்னால சம்பாதிக்கவோ வளரவோ முடியுமே தவிர, அவனை சம்பந்தியா வச்சுக்கிட்டெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கடைசி வரைக்கும் மாவட்ட செயலாளராகவே இருந்து செத்து போக வேண்டியதுதான். நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் எம்பி மத்திய அமைச்சர்லாம் ஆகவே முடியாது. என்னக்கா என்னோட ஆசையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்க? நீ யாரு, எதுக்கு ஆசைப்படுவ, எதுக்கு துடிப்பேன்னு உன்னோட சரித்திரமே எனக்கு தெரியும். நீ மட்டும் இந்த சம்பந்தத்துல இருந்து விலகிக்கிட்டா நான் உனக்கு எம்பி சீட்டு வாங்கி தரேன். இந்த எலெக்ஷன் செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன். என்னப்பா ரத்னது, எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அவங்க வரலையே, எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்ற? இத பாரு ரத்னம், உனக்கு ஏதாவது ஒரு அவமானம்னா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போனா உனக்கும் அது அசிங்கம், பள்ளியோட வாழ்க்கையும் பாழா போயிடும். அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த மீடியாவெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வா வா. ஐயாவே வந்துட்டாரே. இங்க பாருங்க, என்னோட தம்பியும் அவன் பொண்ணும் ஒரு சபையில அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால என்னோட பையனுக்கும் என் தம்பியோட பொண்ணு வள்ளிக்கும் நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சு என் தம்பிக்கு ஏற்பட்ட கலங்கத்தை நானே துடைக்கிறேன். என்ன சொல்ற? ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் நிச்சயமா? இத பாரு ரத்னம், யோசிக்கிறதுக்கோ வாக்குவாதம் பண்றதுக்கோ இது நேரம் இல்லை. இப்ப இந்த நிச்சயம் நடக்காம போனா மீடியால எப்படி பேசுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை பெருசாக்க விடாம ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிடுவோம். மத்த எல்லாத்தையும் நமக்குள்ள அப்புறம் பேசிக்குவோம். இத பாரு ரத்னம், யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, டக்குன்னு முடிவு பண்ண. இல்லக்கா, இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல, வள்ளிதான். ஏற்கனவே நான் எடுத்த முடிவாலதான் நானும் வள்ளியும் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறோம். மறுபடியும் வள்ளியை கேட்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதுக்கா. ஒரு நிமிஷம் இரு.
அமைச்சரை பாத்தியா சொந்த அக்கா பையனே அவருக்கு மருமகனா ஆக்கிட்டாரு பாத்தியா? இருக்காதா பின்ன, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதான். 2 பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வள்ளி வணக்கம்.